தமிழ்நாட்டு ஊடகங்கள் சீமானை புறக்கணிக்கும் நிலையில் நாடு முழுவதும் வாசிக்கப்படும் பிரபல நாளிதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சீமான் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டுள்ளது. 2025 ஜூலை 10 அன்று மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லையில் உள்ள வீராதனூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறையின் சார்பில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற தலைப்பில் ஆடு மாடு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட கிடை மாடுகள், செம்மறி ஆடுகள், எருமை மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் மாநாட்டு திடலில் நிறுத்தப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான காட்சியை உருவாக்கின. இயற்கை விவசாயம், தற்சார்பு பொருளாதாரம், மேய்ச்சல் உரிமை, பனைமரத்தில் கல் இறக்கும் உரிமை, ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. அந்த மாநாட்டில் சீமான் ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, மாறாக வெகுமானம் என்றும், திருமால், கண்ணன், இயேசு, நபிகள் நாயகம் ஆகியோர் ஆடு மாடு மேய்த்தவர்கள்தான், இதில் அவமானம் எங்கே இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் பால், தயிர், வெண்ணெய் போன்றவற்றை உண்ணும் மக்கள் கால்நடைகளை அவமதிக்க கூடாது எனவும் கூறினார். நவீன மேலாண்மை மூலம் தீவனம் அழிக்கப்பட்டு, ஆறுகள் சாக்கடைகளாக மாற்றப்பட்டு, மலைகள் உடைக்கப்பட்டு, இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதாக குற்றம் சாட்டினார். சீமானின் இந்த மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டாலும் பல தமிழக ஊடகங்கள் இதனை புறக்கணித்து உள்ளனர். இதனை நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள், தமிழக ஊடகங்கள் சீமானின் மக்கள் நலன் சார்ந்த முயற்சிகளை வேண்டுமென்றே தவிர்ப்பதாகவும், பிரதான அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த புறக்கணிப்பு சீமானின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தடையாக இருக்கின்றன. இந்த மாநாடு விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போரின் உரிமைகளை மையப்படுத்திய ஒரு முக்கியமான முயற்சியாக இருந்த போதும் அதற்கு உரிய கவனம் தமிழக ஊடகங்களால் வழங்கப்படவில்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. இந்த சூழலில் இந்தியாவின் முன்னணி ஆங்கில ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா சீமானின் ஆடு மாடு மாநாட்டை பற்றிய செய்தியை வெளியிட்டு இந்திய அளவில் பாராட்டுகளை பெற்றது. இந்த மாநாட்டை ஒரு தனித்துவமான அரசியல் முயற்சியாக கருதி அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து செய்தி வெளியிட்டது. தமிழக ஊடகங்களின் புறக்கணிப்புக்கு மத்தியில் ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. சமூக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் இதற்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்து மாநாட்டின் வெற்றியை பறைசாற்றினர். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் இந்த செயல் சீமானின் மாநாட்டின் செய்தியை தமிழகத்துக்கு அப்பால் இந்திய அளவில் எடுத்து செல்ல உதவியது. இது விவசாயிகளின் உரிமைகள், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் தற்சார்பு வாழ்வியல் ஆகியவற்றை பற்றிய விவாதத்தை தேசிய அளவில் தூண்டியது. மேலும் இந்த மாநாடு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் உள்ள விவசாயிகளுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்து உள்ளது.